எடுத்து பாதுகாத்து வச்சிருவோம் சொல்லிட்டு அங்க இருக்க ஜெருசலம் கவர்மெண்டால் மைக்ரோ பிலிம் எடுக்கப்படுகிறது. எடுக்கப்பட்ட அந்த பிலிம் சில இடங்களுக்கு பாதுகாப்பா வச்சிருங்கன்னு தர்றாங்க. ரொம்ப நுண்ணிய ரொம்ப பிடிச்சா இருக்கும் அந்த பிலிம்ல இருக்கிற போட்டோஸ். என்ன பண்றாங்க, அதுல ஒரு காப்பிய அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற அந்த பகுதியில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் கொண்டு போய் உங்கள்கிட்ட ஒண்ணு இருக்கணும் சேஃப்டியான்னு வச்சிடறாங்க. அந்த பல்கலைக்கழகத்துக்கு அந்த நூலகத்துக்கு தலைவராக இந்த ஐஸ்மேன் அப்பதான் வர்றாரு. ஐஸ்மேன் வந்து வர்றாரு, அவருடைய கண்ட்ரோல்ல அந்த சுருளை படிக்க நினைச்சாரு, அவர் அங்க வர்றாரு. நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவர் எடுத்து அதை போட்டோ பெருசாக்கி ஹீப்ரு மொழி தெரிஞ்சவர் கூட்டி வந்து படிச்சு பார்த்து அதை ஆங்கிலத்திலே கிட்டத்தட்ட 100 சுருள்களை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்டதோடு மாத்திரமல்ல, உலக அரங்கத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் முஸ்லீம்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி அது ஏற்படுத்தியது. அதை மொழிபெயர்த்தவரும் அதற்கு மொழிபெயர்ப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த ஐஸ்மேனும் அதை படித்த இன்னும் சில வரலாற்று ஹீப்ரு மொழி தெரிந்த வரலாற்று ஆசிரியர்களும் அவர்கள் அத்தனை பேரும் உலகத்திற்கு சொன்ன செய்தி, இந்த சுருள்கள் இஸ்லாத்தை உண்மைப்படுத்துகிறது. அவன் தரக்கூடாது என்ன காரணம்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட வேதத்துடைய பிரதிகளாக அல்லாஹ் கொடுத்த வேதம் மாற்றமடையாத நிலையில அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் வழங்கணும்னு நினைச்சவங்க மாற்றம் அவங்களுக்கு கொடுத்த வேதத்தை மாற்ற மாட்டாங்களே. அதனால அந்த இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கையில இருந்த அந்த வேத ஏடுகளை சுருள்களை தூக்கி கொண்டு குகைக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய சுருளை அல்லாஹ் பாதுகாத்தார். அதனாலதான் அந்த ஏட்டுக்கு உரியவர்கள் வார்த்தையை சேர்த்து போட்டு கொடுத்தாங்கல்ல. வெளியே விடாம பல வருஷம் வச்சிருந்த செய்தி வந்துச்சு, படிச்ச எல்லாரும். குர்ஆன் அது சொல்லுது, இது முந்தைய வேதத்தை உண்மைப்படுத்துது, அது பிந்தைய வேதத்தை உண்மைப்படுது. பின்னாடி ஒண்ணு வரப்போகுது, குர்ஆன் முகமது வரப்போறாரு, அதை அப்படியே தூய்மையாக எடுத்து சொல்லுது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கையில பெரும்பாலான 99% கிறிஸ்தவர்கள் கையில உண்மையான பைபிள் இல்ல, உண்மையான இஞ்சில் வேதம் இல்ல. ஈசா நபிக்கு வழங்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் போது பைபிளே சொல்லுவாங்க, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், இறைவனிடமிருந்து வந்த தகவல்களை மக்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கிறது இல்ல, பவுல் சொன்னது இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னு இருக்குது. என்ன பிரசங்கித்தார்னு இருக்கணும்ல. அவர் பயான் பண்ணினார்னா என்ன பயான் பண்ணாருன்னு கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. பயான் பண்ணினார்னு இருக்குது, என்னன்னு இல்ல. வேற ஆள் பண்ண பயான் அவருக்கு. பவுல் பண்ணின பயான் இருக்கு, மத்தேயு பண்ணின பயான் இருக்குது, லூக்கா பண்ணின பயான் இருக்குது. சரி, இவர் பயான் பண்ணினார் இல்லப்பா, அது என்னப்பா அவர் பயான் பண்ணினார். பயான் இப்ப நம்ம சொல்லுவாங்களா, பேசினாரு சூப்பரா என்னையா பேசினார், சூப்பரா பேசினார், அதை என்னன்னு கேட்காத. அந்த கதையில அவர் பேசினாருன்னு பைபிள் சொல்லுது, என்ன பேசினாருன்னு இல்ல, அது அந்த சுவடிகள் சொல்கிறது, அந்த சுருள்கள் சொல்கிறது. அது இன்னைக்கு உண்மைப்படுத்துது. அவர்கள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை, அந்த கஹஃப் குகைவாசிகள் அவர்கள் இருந்தது உண்மை என்பதை மறைமுகமாக அந்த அறிவியல் செய்தியும் இந்த வரலாற்று செய்தியை சேர்ந்து உண்மைப்படுத்துறது பாக்குறோம். இன்னைக்கு பிரிட்ஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க, பொருட்களை பதப்படுத்துறதுக்கு. எத்தனையோ ஒரு பொருள் வெளியில வச்சுதான் கெட்டு போயிருது, உள்ளத்துக்கு வச்சா பாதுகாப்பா இருக்குது. 4 நாள் 5 நாள் ஆனாலும் அப்படியே பயன்படுத்துற மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஒரு வரலாற்று நிகழ்ச்சியினுடைய ஒரு செய்தியாக தொடராக இதே எல்லாம் நினைச்சு விடுறான். ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் வாழ்ந்தார், குர்ஆன் பேசுகிறேன். மர்ராலா கரியத்தின் வைய காவியத்தினரா உருஷியா, ஒரு கிராமத்தை கடந்து போனாரு, பால் அடைஞ்சு கிடந்துச்சு. நினைச்சு பார்த்தாரு, அண்ணாயுஹி ஆதி இல்லா பாதமோத்தியா, இப்படி செத்து போய் கிடக்குது இந்த ஊரை அல்ல எப்படி உயிர் கொடுக்க போறான்னு நினைச்சாரு. பாமாத்தவுல்லா மேத்தாம், உடனே அவரை மோத்தாக்கிட்டான்ல. மோத்தாக்கணும்னா அவருக்கு செஞ்சு காட்டுறதுக்காக, எப்படி உயிர் கொடுப்போன்றத பிராக்டிக்கலா காட்டுறதுக்காக 100 வருடம் அப்படியே பூமிக்கு மேல போட்டு வச்சான். 100 வருஷத்துக்கு ஒரு எழுப்பி காலக்கம் லபித்த, எழுப்பி விட்டியப்பா எவ்வளவு நாள் தூங்கிருக்க, எவ்வளவு நாள் படுத்திருக்க, லபிச்சு எவ்வளோ பாவம், ஏன்னா ஒரு நாள் தூங்கிருப்பானா அல்லது அரை நாள் தூங்கிருப்பானா. மேத்தாம் லபிச்ச மேத்தாம், நீ 100 வருஷம் தூங்கிருக்கா பார், பக்கத்துல பார். பன்வரிலா துஆமிக்க ஷராபிக்க லம்மத்த சன்னா வன்வரிலா ஹிமாரிக்க வலி நஜஅலக ஆயத்தல் லின்னாஸ், நீ கொண்டு வந்த குடிபானத்தை பார், நீ கொண்டு வந்த சாப்பாட்டை பாரு. பாக்குறாரு, லம்மத்த சன்னா, ஒரு மாற்றமும் அடையல. அப்படி அவர் கொண்டு வந்த உள்ள இருக்கிறது கெட்டு போகல, வெளியில இருக்கிறது கெட்டு போச்சு, பக்கத்துல இருக்கிற கழுதை கெட்டு போச்சு, பக்கத்துல இருந்த உணவு கெட்டு போகல.
அதை காட்டுது. எதை காட்டுகிறது? அது இந்த பிரிட்ஜினுடைய முன்னேற்பாடாக முன்னுதாரணமாக நடந்திருக்கிறது. இப்படி நிறைய எதை பார்த்தாலும் திருமறை குர்ஆன் வரலாற்று செய்திகளை உண்மைப்படுத்துவதற்கு சில வரலாற்று ஆதாரங்களை, அறிவியல் சான்றுகளை எல்லாவற்றிலும் சொல்கிறது. சில செய்திகளுக்கு நம்மால் தெரியவில்லை என்றால் கூட பிற்காலத்திலே மனிதர்கள் அதை கண்டுபிடித்து உண்மைப்படுத்த இருக்கிறார்கள். ஆகையினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அத்தனை வரலாற்று உண்மைகள் உண்மை. இது திருமறை குர்ஆன் இறைவனிடமிருந்து இறைக்கேறப்பட்ட வேதம் தான் என்பதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். இன்னும் வேறு பல தகவல்களை திருமறை குர்ஆனை படிக்கிற பொழுது வேறு என்ன இறைவன் சொல்கிறான் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் பார்ப்போம்.